நம்ம பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமா நம்ம உடம்பு இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடுறோமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க சாப்பிடணும். அந்த வகையில நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்ச்சத்து. நார்ச்சத்து நம்ம அதிகமா சாப்பிடணும். நார்ச்சத்து எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 35 கிராம்ஸ் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே முக்கியம். நினைச்சாலே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நார்ச்சத்தால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற குடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே இன்றியமையாதது. அது மட்டும் இல்லாம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்கா இந்த நார்ச்சத்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணும். இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா செரிமான கோளாறு. இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயங்க. உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு செரிக்கல அப்படின்னா சத்துக்கள் எப்படி உடம்புல பாத்தீங்கன்னா தங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செரிமான உறுப்பு பாத்தீங்கன்னா அந்த மண்டலம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நார்ச்சத்து ரொம்பவே முக்கியம். மட்டும் இல்லாம இந்த நார்ச்சத்து அதிகமா எடுக்கிறதால இதய நோய், அதுக்கப்புறம் பக்கவாதம், டயபெட்டிக் 2, அதுக்கப்புறம் கேன்சர், இந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். மலம் கழிக்கும் போது சறுக்கு மரத்துல இறங்குற மாதிரி நல்லா வழுக்கிக்கிட்டு பாத்தீங்கன்னா அது வெளியேறணும். அது இல்லாம ஒரு பிரசவ வலி மாதிரி பாத்தீங்கன்னா மலம் வெளியேறுது அப்படின்னா உங்க சாப்பாட்டுல நார்ச்சத்து ரொம்பவே குறைவா இருக்குன்னு அர்த்தம். நார்ச்சத்தானது குடல் இயக்கங்களை இந்த மாதிரி மலத்தை பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வழவழப்பாக வெளியே ஏற்றுறதுக்கு இந்த நார்ச்சத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மாவுச்சத்தை விட நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயபெட்டிக் நம்பர் 2 இந்த மாதிரி நீரிழிவு நோய்களிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கிறதுல நார்ச்சத்து பெரிய பங்கு வகிக்குது. மற்றதை விட இந்த மேட்டர் தான் கிக்காக இருக்குது இந்த பவருக்கு. நம்ம சாப்பிட்ற நார்மலாக இருக்கிற சாப்பாடு எல்லாமே கெலோரி வேல்யூ ரொம்பவே அதிகங்க. நார்ச்சத்து இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேலரி வேல்யூ ரொம்பவே கம்மி. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சீக்கிரமாக உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆரோக்கியத்தை விட அழகை அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோலுடைய பராமரிப்புக்கு, உங்களுடைய தோலுடைய ஆரோக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம சமீபத்துல நடந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீண்ட நாள் ஆரோக்கியமா ஆயுள் அதிகமா வாழ்ந்தவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய உணவுகள்ல நார்ச்சத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இன்னில இருந்து உங்களுடைய உணவுல நார்ச்சத்தை பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பெனிஃபிட் சொன்னோம்னே என்ன நெக்ஸ்ட் கேள்வி வரும் அப்படின்னா நார்ச்சத்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். நார்ச்சத்து பாத்தீங்கன்னா கீரைகள்ல இருக்கு, காய்கறிகள்ல இருக்கு, இது வாழைத்தண்டுல இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா எவ்வளவு சாப்பிடணும்? இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேன். ஒரு நாளைக்கு 35 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா அந்த 35 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு சாப்பிடணும்? 2 கட்டு கீரை, 1 முழம் வாழைத்தண்டு. முடியுமான்னு பாருங்க. என்னால சத்தியமா முடியாது. நக்கல நக்கலா? 13 வருஷமா என்னுடைய பிசிக்கலை பாத்தீங்கன்னா நான் மெயின்டைன் பண்றதுக்கும், என்னுடைய ஃபிட்னஸ் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும், என்னுடைய குடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல என்னுடைய ஃபுட்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபைபர் தேவையோ இது மூலியமா எனக்கு கவர் ஆயிடுது. இதை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. 1-on-1 நான் உங்களை கைட் பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.